நிறைய பேர் கமெண்ட்ல வந்து என்னென்னவோ பேசுறீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவரே ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆனாரா? அவங்க வீட்டில் உள்ளவங்க ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆனாரா? நீங்க தான் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சது. அப்படி நீங்களே ஜெயிக்க வச்சுட்டு இப்ப நீங்களே முரண்பாடான கருத்துக்களை கூறினா எப்படி? ஒரு மனிதன் உடல்நிலை சரியில்லாத காரணம் இந்த நேரத்தில் நீங்க ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவதை விட்டுவிட்டு நீங்க உங்க வாய்க்கு வந்தபடி ஏதோ கமெண்ட் போடுறீங்களே, அதெல்லாம் தவறு இல்லையா? சொல்லுங்க. அதுதான் தமிழனுக்கு அழகா? இப்பவும் சொல்றாங்க, நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா மட்டும் அவர்கள் அல்ல, எந்த ஒரு மனிதனும் முதலமைச்சர் ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யும். நல்லது கெட்டது இருக்கதான் செய்யும். புரியுதுங்களா? வெயில் வரும், மழையும் வரும், குண்டும் இருக்கும், குழியும் இருக்கும். எல்லாமே நம்ம சகிச்சுக்கிட்டு தான் போகணும். புரியுதுங்களா? எல்லாருக்குமே தகுந்தபடி போக முடியாது. புரியுதுங்களா? இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நீங்க ஆந்திராவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, கேரளாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன் அமெரிக்கா உள்ள அந்த அதிபர் பதவிக்கு இருப்பவர் கூட அவர் தொடர்ந்து இருக்கிறாங்களா? இல்ல, அங்கேயும் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கதான் செய்யும். சரிங்களா? தயவு செஞ்சு உடல்நிலை சரியில்லாத நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை யாரும் எந்த குறையும் சொல்லாதீங்க. அவர் நீடூடி வாழணும். சரிங்களா? இந்த நேரத்தில் அது மட்டும் இல்ல, நேற்று வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள் அவங்க வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு போயிருந்தாங்க. அவங்க பேசும்போது கூட நான் கேட்டேன், உண்மையிலேயே ஒரு மனிதரின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு உதாரணம் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களின் மனைவியார் அம்மா துர்கா அவர்களை தாராளமாக சொல்லலாம். ஏன்னா நேற்று அவங்க பேசும்போதே எனக்கே கண் கலங்கிருச்சு. அப்படி ஒரு மனைவியாகவும், ஒரு முதலமைச்சருக்கு மனைவியாகவும், துணை முதலமைச்சருக்கு ஒரு அம்மாவாகவும் இருந்து கொண்டிருக்கும் அந்த அம்மா எப்பவுமே நீடூடி பொட்டும் பூவோட சீரும் சிறப்புமாக தான் இருப்பாங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் நீடூடி வாழ வேண்டும் என்று தமிழகத்தில் மட்டுமல்ல அனைத்து தமிழர்களுமே அவரை வந்து வாழ்த்திட்டு தான் இருப்பாங்க, போட்டிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்க. சரிங்களா?